ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பார்த்தசாரி. இது உங்கள் பார்த்தா பிளாஸ்ட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோலாம் ஓனா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வசதியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு மாஸான ஒரு ஹீரோன்னு கூட சப்மாஸ்ன்னு கூட சொல்லலாம். அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னா, மெயினாக அந்த ஒரு ஃபேமஸான ஹீரோவை சொல்லிடுறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொன்னால் பேரே சும்மா சொன்னால் கெத்தாக இருக்குல்ல. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னாலே வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி, எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் அறைத்தாயா, அங்கே எங்களோட கொஞ்சி விளையாடும் மெங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மாமனா மச்சானா மானம் கெட்டவனே அப்படின்ற அந்த வசனம் எல்லாத்துக்கு ஞாபகம் வரும். இப்படியெல்லாம் வசனம் பேசி ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டி அடித்தேன் நம்மளோட பாட்டன் முப்பாட்டன் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவருக்காகவும் தன்னோட தாய் மண்ணிற்காகவும் தன்னோட மக்களினுடைய சுதந்திரத்துக்காகவும் தன்னோட உயிரையே தியாகம் பண்ண சுந்தரலிங்கத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அவரை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க அவரை பற்றி கொஞ்சம் பேசிக்கான இன்ட்ரோவை பார்க்கணும். அப்படின்னா அவரை பற்றி ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து எந்த ஒரு போரில் இறங்கினாலுமே தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மோட்டிவோட தான் இறங்குவார். சின்ன போராக இருந்தாலும் சரி, பெரிய போராக இருந்தாலும் சரி. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 1770களில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒட்டபிடாரம் அப்படின்ற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கெசலப்பட்டி அப்படிங்கிற ஊரில் பிறந்து வளர்ந்து வந்துட்டு இருந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே, அதாவது தன்னோட இளமை காலம் முதல் சிலம்பம், வாழ்வீச்சு, குதிரையேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பற்பல தற்காப்பு கலைகளையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசர் வந்து தற்காப்பு கலைகளையும் கற்றுட்டு வந்துட்டுருக்காரு. இப்படி சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இவரோட இது மட்டும் இல்லாமல் வீரம், ஆளுமை, தேசபக்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தன்னோட யூனிக்கான ஐடென்டிட்டிஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து வந்திருக்காரு நம்மளோட மாவீரன் சுந்தரலிங்கம். ஸோ இப்படி ஒரு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட தேசபக்தியும் இவரோட நேர்மையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனால் வந்து ஈர்க்கப்பட்டு இவர் என்ன பண்ணுறாங்க, இவர் எடுத்து நம்மளோட படை தளபதிகளை ஒருத்தரை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நம்மளோட வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து படை தளபதிகளை ஒருத்தரை வந்து நியமிச்சிடறாரு. இப்படி வந்து காலகட்டங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் வந்து அங்கே தன்னோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டு அந்த படைகள்லேருந்து என்ன பண்ணுறாருன்னா, முதன்மை படை தளபதிகளில் இருந்து ஒரு முக்கியமான நம்பிக்கைக்குரிய படை தளபதியாக மாறுறாரு நம்மளோட மாவீரன் சுந்தரலிங்கம். ஸோ இப்படி வந்து போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 1799 வந்து போர் நடக்குது. ஸோ அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மாவீரன் சுந்தரலிங்கம் எப்படி இருந்திருக்காருன்னா, எந்த போராக இருந்தாலும் சரி, சின்ன போராக இருந்தாலும் பெரிய போராக இருந்தாலும் அந்த போரில் வந்து கலந்துக்கிட்டு அதில் ஜெயிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வந்து வளர்த்து வந்துருக்காரு நம்மளோட மாவீரன் சுந்தரலிங்கம். இது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து எதிராளிகள் வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான போர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான வியூகம் அமைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தன்னோட ஒற்றர்கள் மூலமாகவே நம்மளோட மாவீரன் சுந்தரலிங்கம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வியூகம் அமைச்சு நம்மளோட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை காப்பாற்றக்கூடிய ஒரு வியூக அமைப்பாளராக நம்மளோட மாவீரன் சுந்தரலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு. இது போயிட்டு இப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1799 தலைவர் மேஜர் பானர்மேன் அப்படின்ற ஒரு ஆங்கிலேய படை தளபதியோட தலைமையில் ஆங்கிலேயர்கள் வந்து கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படைகளை திரட்டி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை நோக்கி அமைச்சிக்கிறாங்க. இவங்களும் என்ன வந்து பண்ணுறாங்கன்னா, முன்னறிவிப்பு இல்லாமல் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து சுற்றி வளைச்சிட்றாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மன்னர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு போகுது. இவர் வந்து படை தளபதியிட்ட சொல்கிறாரு. படை தளபதி என்ன பண்ணுறாங்கன்னா, போருக்கு தயாராகிறாங்க. இப்படி ரெடியாகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்கிட்ட இருக்கிறது வேலு, வளரி, கம்பு, ஈட்டி இப்படி தான் இருக்குது. ஆனால் ஆப்போசிட் சைடான ஆங்கிலேயர்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய ஜைஜாண்டிக்கான சைஸில் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய பீரங்கிகளும் வெடிமருந்துகளும் இருக்குது. வெடிமருந்து கிடங்களும் இருக்குது. இப்படி அவங்களுக்கு போர் வந்து பார்த்தீங்கன்னா போர் போயிட்டே இருக்கு. ஆனால் இவங்களுக்கு சப்ளை ஆகிட்டே இருக்குது. இவங்க போர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்கக்கிட்ட வேல், வளரி, ஈட்டி, வாள் இது மட்டும் தான் இருக்குது. ஆனால் இவங்கக்கிட்ட பீரங்கி படைகளும் வெடிமருந்துகளும் இருக்குது. வெடிமருந்துகள் வந்து நிற்காமல் இவங்களுக்கு சப்ளை ஆகிட்டே இருக்குது. அதனால் இவங்களால் வந்து போட்டியில் ஜெயிக்க முடியல. போரில் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி வெடிமருந்துக்கிறவங்களை அழிக்கிறதான்னு சொல்லிட்டு நம்மளோட சுந்தரலிங்கம் வந்து முடிவு பண்ணுறாரு. அதை அழிக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போடுறாரு. அது என்னென்னா, தன்னோட உடம்புல வந்து வெடிமருந்துகளை பற்ற வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வெடிமருந்துகளை சுற்றி கட்டிக்கிட்டு இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு பூனை மாதிரி பதுங்கி, அதாவது
வீரர்கள் வந்து பாதுகாப்பில் இருக்குது அவங்களோட வெடிமருந்துகள்லாம். அந்த வெடிமருந்து கிடங்கில் போய் விழுந்து தன்னையும் அதில் தான் உடம்பில் நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டு அந்த வெடிமருந்து கிடங்கில் விழுந்து அதையும் வந்து தீக்கு இரையாக்கி தன்னோட இன்னுயிரையும் கொடுத்து நம்மளோட நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட இன்னுயிரையும் கொடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அரியணை ஏறுறதுக்கு ஒரு காரணமாக என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுந்தரலிங்கம் வந்து இருந்திருக்காரு. ஸோ இப்படி ஒரு உயிர் தியாகம் பண்ணி அந்த வெடிமருந்து கிழங்களை அழிச்சதுனாலையும் நம்மளோட மாவீரர்களான வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட இருக்கக்கூடிய மாவீரர்கள், காலாட்படைகள், யானைப்படைகள், குதிரைப்படைகள் இருந்து தன்னோட ஆட்சியை கைப்பற்றினாலையும் தன்னோட ஆட்சியை திரும்ப பிடிச்சதுனாலையும் நம்மளோட வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து திரும்ப அரியணை ஏற முடிஞ்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீரன் சுந்தரலிங்கத்தோட ஹிஸ்ட்ரி. இவருக்கு வந்து தன்னோட இன்னுயிரையும் கொடுத்து போர் பண்ணதுக்காக, இந்த போரில் வந்து கலந்துக்கிட்டதுக்காக நம்மளோட தமிழக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா கௌரவிக்கிறதுக்காக வந்து ஒரு மணிமண்டபத்தை வந்து கட்டுறாங்க. இன்னொன்று வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியிலேயே முறையாக தன்னோட இன்னுயிரை கொடுத்து நாட்டுக்காக தியாகம் பண்ண தற்கொலைப்படை தியாகிகள் அப்படின்னா அதில் முதல் லிஸ்ட்டில் இருக்கிறது நம்மளோட வீரன் சுந்தரலிங்கம் மட்டும்தான். அதுக்கு அடுத்தபடியாக குயிலி அப்படின்றவங்க சம்திங் வருவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அது என்ன எதுன்னு தெரியல. ஸோ இப்படி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீரன் சுந்தரலிங்கத்தோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸ், எல்லா தரவுகளையும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்மளோட அடுத்த வரலாறு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு நான் உங்களை வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் பார்த்தசாரதி. இது உங்கள் பார்த்தா பிளாஸ்ட். நன்றி, வணக்கம்.